This video is sponsored by SBO Digital Marketing. The SBO Digital Marketing is ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், யாரெல்லாம் நம்ம ஜாப் தேடுறோமோ யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம 1 டேக்கு 1 ஹவர்னாலும் ஒர்க் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஒர்க் பண்ணாலே நம்ம அதுக்கேற்றப்பல ஏர்னிங் பார்த்துக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அண்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன சம் பார்க்க போறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.2 பயிற்சி 3.2ல 2வது கணக்கு. சரிங்களா, பாருங்க. அட்டவணையை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் அடின்னு கொடுத்து 1 2 3 அதுக்கடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அங்குலம் 12 24 அதுக்கடுத்து கொடுத்து அப்புறம் 72 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்போதுமே நான் என்ன சொல்லியிருப்போம், நம்ம ஒரே எண்ணால் பகுதியையும் விகுதியையும் பெருக்க கிடைப்பதோ அல்லது வகுக்க கிடைப்பதோ தான் நம்ம என்ன சொல்லுவோம், விகிதம் சொல்லுவோம். இங்க பாருங்க, 1 12 12, 2 12 24, 3 12 36. அப்ப இதுல என்ன விடை வரும், 36. 4 12 48, 5 12 60, அப்புறம் 6 12 72. அப்ப இங்க 6 6 12 72. சரிங்களா, அடுத்து பாருங்க, நாட்கள் வாரங்கள் 28க்கு 4, 21 நாட்கள்னா 3 வாரங்களாம். இப்போ 2 வாரங்களுக்கு எத்தனை நாட்கள்? இது என்ன, நம்மளுக்கு நாட்கள் நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், அப்படிதானா? பாருங்க, அதான் 4 7 28, 3 7 21, அப்ப 7 14. இப்போ 63 நாட்கள் எத்தனை வாரங்களுக்கு இருக்கும்? ஒரு வாரத்துக்கு 7 நாள். இப்போ 63 நாள்னா அது எத்தனை வாரம்னு கேட்டிருக்காங்க. 63 வகுத்தல் 7, 7 7, 7 35, 6 42, 7 49, 8 56, 56, 9 63. சரிங்களா, 9. அப்போ நம்மளுக்கு இப்போ 63 நாட்களுக்கு எத்தனை வாரங்கள்? 9 வாரங்கள். சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, சரியா தவறா இருக்கு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 5:7 என்பது 21:15க்கு சமான விகிதம் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 7 என்பது 21:15க்கு சமான விகிதம் ஆகும். அப்போ 5:7னா நம்மளுக்கு என்ன பாருங்க, அதை நம்ம எப்படி எழுதலாம், 5/7ன்னு எழுதலாம். 21:15 எப்படி எழுதலாம், 21/15 எழுதலாம். சரிங்களா, அப்ப இப்போ நம்மளுக்கு நம்ம 7 3 21, I 3 15 மாறி மாறி இருக்குது. அப்ப இது சமான பின்னமா? இதை இப்ப நம்ம கேன்சல் பண்ணோம்னாலும் 3 I 3 15, 7 3 21. அப்ப எத்தனை வந்திருக்குங்க, 5/7, இங்க 7/5. இது ரெண்டும் சமான பின்னமா? சமமா சமம் இல்லையா? சமம் இல்லை. இது சமான விகிதம் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு இது என்னது, விடை தவறு. அடுத்து பாருங்க, 40ஐ 3:2 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பங்கு 24 ஆகும். 40ஐ 3:2 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பங்கு 24 ஆகும். 40ஐ 3:2 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பங்கு நம்மளுக்கு 24 தான் ஆகும். சரிங்களா, அதனால சரி. அப்புறம் அடுத்த கணக்கு பாருங்க, கீழ்காணும் விகிதங்களுக்கு 2 சமான விகிதங்களை எழுதுக. அவங்க ஒரு கொஞ்சம் விகிதங்கள் கொடுத்திருக்காங்க, இதுக்கு 2 சமான விகிதங்கள் எழுதணுமா. அப்ப பாருங்க, 3:2. இதை எப்படி எழுதலாம், 4வதுல ஃபர்ஸ்ட் கணக்கு 3:2. இதை எப்படி எழுதலாம், 3/2ன்னு எழுதலாம். சமான விகிதங்கள் 2 எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மேலையும் 2ஆல பெருக்கி கீழையும் 2ஆல பெருக்கு. அப்போ 2 6, 2 4. அடுத்து என்ன பண்ணலாம், 3/2 மேல எதே என்னால பெருக்கிறோமோ அதே என்னால கீழையும் பெருக்கிறத நம்ம சமான விகிதம்னு சொல்றோம். இப்ப என்ன வரும், 3 9, 2 6. சரிங்களா, முடிஞ்சு. இதான் நம்மளுக்கு 2 தான் கேட்டிருக்காங்க, முடிஞ்சு. அடுத்து பாருங்க, 1:6 கொடுத்துருக்காங்க. ஒரு 2வது கணக்கு 1:6. இது எப்படி எழுதலாம், 1/6 எழுதலாம். இதுக்கு நம்ம வித்தியாசமான நம்பர் 4 போடுவோமே, மேலையும் 4 கீழையும் 4.
ஒரு நாள் 4 6 நாளா 24. அதே மாதிரி அடுத்து என்ன நம்பர் போடலாம்? 5 போடுறோம். 5 5. இப்போ இது நான் ஓரஞ்சா 5 ஆரஞ்சா 30. இது நம்ம அடி கொடுத்தா இதே விடை நம்மளுக்கு வந்துடும் பாருங்க. ஓரஞ்சு 5 ஆரஞ்சு 30. 1/6 வந்துடும். அது 1:6ன்னு எழுதிக்கலாம். இங்கேயும் ஒரு நாள் 4 6 நாளா 24. 1/6 வந்துடும். அது நம்ம 1:6ன்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான். அதுதான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 5:4. இதை எப்படி எழுதலாம்? 5/4ன்னு எழுதலாம். இது என்ன பண்ணலாம்? ஒரு 6ஆல மேலே கீழே பெருக்கலாம். இப்போ என்னது? 5 30 6 நாளா 24. அடுத்து 2 கேட்டிருக்காங்கல்ல, அப்ப இன்னொன்று ஒரு 8ஆல பெருக்குமா? ஓகே 8. 8ஆல மேலே கீழே பெருக்கும். பகுதியும் விகுதியும் ஒரே எண்ணால் பெருக்கு கிடைக்கிறது இந்த சமமான பெருக்கு. 5 8 40 எண்ணாக 32. ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோல என்ன பண்ணலாம்? இந்த சம்ம பார்க்கலாம். சரிங்களா?